வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். டீ காபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவா இருந்தாலும் நல்ல கடையா பார்த்து சாப்பிடுங்க சார். நம்ம கடையில சுடு தண்ணி மட்டும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு துட்டு கொடுத்துட்டு போங்க சார். ஏயா இவ்வளவு பெரிய கடையை வச்சுட்டு வெறும் சுடு தண்ணி மட்டுமா வியாபாரம் பண்ற? என்ன சார் பண்றது? பால்ல தண்ணி கலந்தாரு, வியாபாரம் நஷ்டமாயி போச்சு. யோ பால்ல தண்ணி கலந்தா லாபம் தானே வரும், எப்படி நஷ்டம் வரும்? சார் எங்க மாஸ்டர் கலந்து சாதாரண தண்ணி இல்ல சார், மினரல் வாட்டர். 1 லிட்டர் பாலை விட 1 லிட்டர் தண்ணி விலை தான் ரொம்ப அதிகம். பின்ன நஷ்டம் ஆகாம என்ன ஆகும்? வெரி கிளவர் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா இந்த ஏரியால எங்க பார்த்தாலும் கோபிநாத் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த கோபிநாத் எங்க எல்லாம் பில்டிங் கட்டி வச்சிருக்காரு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவரு கண்டத்துல கட்டி வச்சுக்கிறாரு. அறிவு கட்ட நாய, அவரு வெய்ய காலத்துல மாங்காய் பத்தை வாங்கி துண்ணுட்டு கண்டத்துல கட்டி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுங்கிற அவர் மஞ்சா பத்தை போட போறாரு. மாஸ்டர் டீ போடுறதுனா டீ போடுற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம முக்க போடாத. தம்பி நானும் கோபிநாத் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சூப்பரா ஒரு மியூசிக் டைரக்டர் புடிச்சு அட்டகாசமா ஒரு டியூனை போட்டு நல்லதா ஒரு பாட்டு போட்டா ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடலாம். கண்ணா இதெல்லாம் பழைய டெக்னிக், புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் புடிச்சு புதுசா ஒரு டியூனை போட்டு புதுசா ஒரு பாட்டை போட்டா ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடலாம். ஐயா படா பெஜாரா போச்சு எங்களோட. இனிமே உள்ளம்லாம் வேலைக்கு ஆகாது. நானே சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன், ஃபாலோ மீ. நான் உங்க கூட வந்துட்டாக்கா என் வியாபாரம் கெட்டு போடுமே. நீ இருக்கிறதுனால தான் கடையில வியாபாரமா ஆக மாட்டேங்குது. வா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி? ஏம்பா பாரத், நீ இன்னும் இடம் வாங்கி போடல, கம்பெனி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருக்க. டேய் முட்டன்னா அப்படியே டப்பா கீசிக்கும். ஏண்டா அதுக்குள்ள ஏதாம வெளியில எதுவும் அசிங்கமா இருக்காது? சாரி பரத். பாரத் பரத் பாரத் பரத். யோ உனக்கு பரத் அபிலாஷி விட வேற எதுவும் தெரியாதா? பாரதியா? ஓகே பாரத். மிஸ்டர் பாரத். யோ மாஸ்டர், நான் பாரத்தை தூக்கி தள்ள வச்சு நிக்கிறேன், அங்க என்ன வெத்தா பேசிக்கிறேன், வந்து இறங்கி வையா. செருப்பாளி அடி பண்ணாய. பாரத் கல்லு மாதிரி நின்னுக்கிறாரு, பாரத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிறேன், அந்த புழுவுறேன். நான் இந்த பாரத்தை சொன்னையா? ஓ மிஸ்டர் பாரத் தான் சொல்றியோன்னு நினைச்சிட்டேன். மாஸ்டர் தமிழ்நாட்டில மொத்தம் 3 கடல், 150 ஆறு, 500 ஏரி, 50,000 கிணறு இருக்கு. இதுல எதுலயாவது ஒண்ணுல நீ உழுது தற்கொலை பண்ணிக்கோ. இப்படி எல்லாம் மொக்க போட்டு எங்க உயிரை வாங்காத. என்ன சொல்ற? உன்னத்தையா சொல்ற. போயா போய் அந்த போர்டு எடுத்துட்டு போய் வெயில்ல காய வையா. போயா நிக்காதே போ. பாத்தியாப்பா, எவனோ ஒருத்தன் நமக்கு போட்டியா பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போட வச்சிருக்கான். அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஊர்லயே வந்து நமக்கு தெரியாம எவனோ ஒருத்தன் இவ்வளோ பெரிய இடத்த விலைக்கு வாங்கியிருக்கான். இந்த இடத்துல தான் உங்க மூளையை யூஸ் பண்ணும். முட்டாள், எவனோ ஒருத்தன் வாங்கின இடத்துல நான் ஏன்டா மூளையை யூஸ் பண்ண? ஐயோ, இந்த சிச்சுவேஷன்ல தான் மூளையை யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். யூஸ் பண்றேன். பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டிய பார்த்து இந்த இடத்த விலைக்கு கேட்கிறேன். அப்படி விலைக்கு கொடுக்கலனா சபினா தூள் போட்டு நாம நல்லா விலைக்கு கொடுப்போம். விட்டனா அவன் வாங்கின விலையோட அதிகமா அமௌண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு போறான். அப்பா, அப்படி வாங்கினா இங்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுவோம். ஏண்டா ஊருக்குள்ள ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த பார்த்தா உடனே இன்ஜினியரிங் காலேஜ் தானே? வேற ஐடியாவே கிடையாதா? இப்படிதான் எல்லாரும் ஊருக்குள்ள இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி கட்டி பசங்களா பாவம் கட்டடிச்சு சினிமா போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப சாப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்போம். அது கட்டுறதுக்கு நிறைய பணம் வேணும்டா. யார்கிட்ட வாங்கி கட்டிக்குவோம். ஏய், ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்காம மரியாதை வண்டியில ஏறு. இப்பவே அந்த பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டியை மீட் பண்ற, இந்த இடத்த வாங்க. என்ன வெங்கட், நேத்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போக்க பார்த்தேன், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஆடம்ஸ் ரோடுல அது வழியா 2 வீலர்ல போயிருந்தேன்.
ஒன்னு சொல்லி போலீஸ்காரன் புடிச்சு ஃபைன் போட்டான். ஏண்டா நம்ம லாரி டிரைவர் முருகா கூட தான் டெய்லி அதே ஒன்வேளை போயிட்டு இருக்கான். அவனை பிடிக்கவே இல்லையே. அது அப்படி ஏன்னா அவன் நடந்து போனான். இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமாகுது. ஓ மூஞ்சி விடவா? என்னது? ஐயோ நான் இது என்னதுன்னு கேட்டேயா? இது என்னதியா? நீ எப்படி கேப்ப? பிசினஸ் பேச வந்த இடத்துல முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தகுடு தகுடு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மக்கா மக்கா நீ சத்யராஜ் கேரக்டரா? கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. ஓ நீ கவுண்டமணி கேரக்டர்? அதான் யாரா கூடமா பேசுற? அப்பப்பா நான் என்ன கேரக்டர்? நீ மகா மட்டமான கேரக்டர். ரொம்ப ஜாலி. மிஸ்டர் பாரத் அந்த கிரேட் கன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் கோபினா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இவர் அப்பா வேணும், இவருக்கு நான் பையன் வேணும். பெரியவங்க பேசுற இடத்துல இந்த மாதிரி சில்லற வேணுமா? உன்னை இங்க நான் கூட்டு வந்த பாரு, எனக்கு நல்லா வேணும். மிஸ்டர் பாரத் எனக்கு உங்க இடம் வேணும். யோ நீ இவனோட சில்லறையா இருக்கியா? வா வந்து நில்லு வா. நோ நான் இந்த இடத்தை கேட்கல. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பல ஏக்கரை வளைச்சு போட்டிருக்கே அந்த நிலத்தை கேட்டேன். எது? ஊருக்கு ஒதுக்குப்புறமா பழைய ஏக்கர் நிலமா? யோ என்னையா சொல்றீங்க? சும்மா மனப்பாடிங்க சார். பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட பார்த்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஓ அப்படி போதா மேட்ரு? பேட்ரா எங்க எங்க? மேட்ரு எப்படி பரவறான் பார். இந்த கர்மாந்திர புருஷனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வந்து நல்லா கொட்டிட்டு போ. போடாங்க மிஸ்டர் பாரத். இதுல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இத வாங்கிட்டு எந்த மறு பேச்சு பேசாம அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு. நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏம்பா இடம் கொடுக்க மாட்டேன்றா? என் கையில இருக்கிற பொட்டியை வாங்கி குடுத்துட்டேன். அண்ணா நான் தேவையில்லாம பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்களுக்கு பேசுறதுக்கு இடம் வேணாம்ப்பா. 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு தான் இடம் வேணும். உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிங்க. பாரத் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த இடம் உனக்கு தான்றான். அந்த இடத்துல நீ உருண்டுக்கா பேரண்டுக்கா கூறுகளை பா நடுகளை பா ஜக்காடு கட்ட. தேங்க்யூ மிஸ்டர் பாரத். வெல்கம்.